4 இளைஞர்கள் ஊட்டி செல்ல திட்டமிடுகிறார்கள். ஒருவர் மறைக்கப்பட்ட பாதை வழியாக ஒரு ஹோம்ஸ்டேவை பரிந்துரைக்கிறார். அனைவரும் சரி என்கின்றனர். 2 சக்கர வாகனங்களில் 4 நண்பர்கள் ஊட்டியை நோக்கி மூடுபனி நிறைந்த மலைச்சாலைகள் வழியாகச் செல்கிறார்கள். அழகான தனிமைப்படுத்தப்பட்ட பழங்கால குடிசை தோன்றுகிறது. குடிசைக்கு பின்னால் தூரத்தில் பாசி படர்ந்த ஒரு பாழடைந்த கல் கோயில் உள்ளது. பழைய புகைப்படங்கள், சத்தமிடும் படிக்கட்டுகள், மங்கலான கண்ணாடிகள். 4 முகம் தெரியாத உருவங்களுடன் இருக்கும் உருவப்படத்தை ஜெய் கவனிக்கிறான். மறுநாள் காலை ஜெய்யைக் காணவில்லை. அவன் போன் தரையில் உள்ளது. ஒரு சிவப்பு நூல் பாதை காட்டின் விளிம்பிற்கு செல்கிறது. நண்பர்கள் தேடுகிறார்கள். அருண் ஒரு பழைய டைரியை பார்க்கிறான். அது காணாமல் போன விருந்தினர்கள், தடை செய்யப்பட்ட பாதை மற்றும் கோயில் சபிக்கப்பட்டதை பற்றி பேசுகிறது. உள்ளே இருக்கும் ஒரு புகைப்படம் 4 தெரியாத சிறுவர்களை காட்டுகிறது. அவர்கள் இவர்களைப் போலவே இருக்கிறார்கள். அந்தி பொழுதில் அருணும் யூசுப்பும் கோவிலை நோக்கிச் செல்கிறார்கள். காற்று விசித்திரமான வடிவங்களில் நகர்கிறது. கோவில் அவர்களை உள்ளே இழுப்பது போல் தெரிகிறது. ரமேஷ் உள்ளே இருந்து மெல்லிய மந்திரங்களைக் கேட்டு பின்னால் நிற்கிறான். காலை மூடுபனியில் அருண் தனியாக அவன் நடந்து செல்கிறான். ஒரு திரைக்கு பின்னால் ஒரு நிழல் நகர்கிறது. அவன் தப்பித்தானா அல்லது அந்த இடத்தின் ஒரு பகுதியாக மாறினானா? மருத்துவரிடம் அருண் பயணத்தை பற்றி பேசுகிறார். அருணுக்கு 3 சிறுவர்களுடன் மட்டுமே இருக்கும் புகைப்படத்தை காட்டுகிறார். நீ அங்க இல்லையே? பின்னால் உள்ள கண்ணாடி மங்கலான நிழல்களை காட்டுகிறது. அருணின் கண்கள் துடிக்கின்றன. கருப்பாக மாறுகிறது.